யாழ்ப்பாணத்து சுன்னாகம் வரத பண்டிதர் அவர்கள் இயற்றிய பிள்ளையார் கதை. கரும்பும் இளநீரும் காரெள்ளும் தேனும் விரும்பும் அவல் பலவும் மேன்மேல் மருந்தி குணமுடையனாய் வந்து குற்றங்கள் தீர்க்கும் கணபதியே இக்கதைக்கு காப்பு. திருவிளங்கு மால்மருகா சேவுதனிலேறி வரும் மரன்றாள் இன்றருளும் மைந்தா, முருகனுக்கு முன்புறந்த யானை முகவா உனைத் தொழுவேன் என் கதைக்கு நீ என்றுங்காப்பு. விநாயகர் துதி. திருவாக்கும் செய்கரும் அங்கை ஊட்டுஞ் செஞ்சொற்பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலாற் கூப்புவர் தம்கை. ஒற்றை மறுப்பும் ஓரிரண்டு கைத்தலமும் வெற்றி புனைந்த விழி மூன்றும் பெற்றதொரு தண்டைக்கால் வாரணத்தை தன் மனதில் எப்பொழுதும் கொண்டக்கால் வாராது கூற்று. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாலுங்கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்குச் சங்கத் தமிழ் மூன்றுண்டா. சப்பானி. எள்ளுப்பொரிதேன் அவலப்பமிக்கும் பயரும் இளநீரும் வள்ளிக் கிழங்கும் மாம்பழமும் வாழைப்பழமும் பலாப்பழமும் வெள்ளைப்பாலும் மோதகமும் விரும்பிப் படைத்தேன் சந்நிதியில் கொள்ளை கருணை கணபதியே கொட்டியருள்க சப்பானி. சண்டை பெருச்சாளி ஏறிச் சடைஜொண்டு வையத்துலாவி அண்டத் தமரர் துதிக்கு அடியார்க்கு அருளும் பிரானே. எண்டிக்கு மன்பர்கள் பார்க்க இணையற்ற பேரொளி வீச குண்டைக் கணபதி நம்பி கொடுங்கையாற் சப்பானி கொட்டே. சரஸ்வதி துதி. புத்தகத்துள்ளுரை மாதே பூமிலழ்ந்திடு வாழ்வே வித்தகப் பெண் பிள்ளாய் நங்காய் வேதப் பொருளுக்கு இறைவி முத்தின் குடையுடையாளே மூவுலகும் தொழுதேத்துஞ் சொப்பு கவித்த மொழியாய் செவ்வரியோடிய கண்ணாய் தக்கோலம் தின்னும் வாயாய் சரஸ்வதி என்னும் திருவே எக்காலமும் உனைத் தொழுவேன். இயலிசை நாடகம் என்னும் முத்தமிழ் கல்விகள் எல்லாம் முழுதும் எனக்கருள் செய்து சித்தந்தனில் நீருந்து திருவருள் செய்திடுவாயே. அதிகாரம். பொன்னிறங்கடுக்கும் புனற்சறை குடிமித் தென்மலை இருந்த சீர்சால் முனிவன் கந்தமும் மதக்கரிமுகன் கதைதனைச் செந்தமிழ் வகையால் தெளிவுறச் செப்பினன். அன்னதில் பிறவில் அரிரபத் திரட்டித் தொன்னறி விளங்கச் சொல்லுவன் கதையே. கதை. மந்திரகிரியில் வடபாலாங்கோர் இந்து தவள் சோலை ராசமாநகரியில் அந்தணன் ஒருவனும் ஆயிழையொருத்தியும் சுந்தரப் புதல்வரை பெறுதல் வேண்டிக் கடவுள் ஆலயமும் கடிமலர் பொய்கையும் தடனிடப் பள்ளியும் தாம்பல சமைத்து புதல்வரை தருகெனப் பொறுப்பரசுகின்ற மதர்விழி பாகனை வழிபடும் நாளில் மற்றவர் புரியும் மாதவங்கண்டு சிற்றிடை உமையாள் சிவனடி வணங்கி பரனே சிவனே பல்லுயிர்க்குயிரே அரணே மறையவர்க்கு அருள் புரிந்தருளென அந்த அந்தணனுக்கு இந்த நெற்பிறப்பில் மைந்தர் இல்லை என்று மறுத்து அரண் உரைப்ப எப்பெருசாயினம் வெம்பொருட்டொரு சுதன் தப்பிலா மறையோன் தனக்கருள் செய்கென உமையாளுடைய உமையாள் மொழிய இமையா முக்கண் இறைவன் பகுண்டு பண் சொற்கேட்டல் பேதமை என்று பண் சொற்பயிலும் பாவையை நோக்கி பேதாய் நீ போய்ப் பிறவென மொழிய மாதுமை அவளும் மனந்தளர் பெற்றுப் பொன்றிடும் மானிடப் புன்புறப்பெய்துதல் நன்றலகென்றே நடுக்கமுற்றுரைப்ப கரைமிடற்றண்ணல் கருணை கூர்ந்து பிறைநுதல் அவட்கினி பிள்ளையாகச் சென்று அவன் வளர்ந்து சிலவகள் கழிந்தால் மன்றல் செய்து அருள்வோம் வருந்தலை என்று விடை கொடுத்து அருள விலங்கன் மாமகளும் படமைச் சாயற் பெண்மகவாகி தார்மலி மார்பன் சதுர்மறைக் கிழவன் சீர்மலி மனைவி திருவயிற்றுதித்து பாவையும் சிற்றிலும் பந்தொடு கலங்கும் யாவையும் பயின்ற இயல்பினளாகி ஐயாண்டடைந்த விண் அன்னையும் மத்தனும் மையார் கருங்குழல் வாணுதல் தன்னை மானிட மறையோர்க்கு வதுவை செய்திடக் காணமற் குழலியைக் கருதிக் கேட்ப பிறப்பில்லா பெரியோர்க்கு அன்றி அறத்தகு வதுவைக்கு அமையேன் யான் என மற்றவன் தன்னை உன் மணமகனாகப் பெற்றிடல் அரிதெனப் பெயர்த்தவர் பேச அருந்தவ முயற்சியால் அணுகுவேன் யான் எனக் கருந்தட நெடுங்கண் கவுரியங்குரைப்ப
மறுமலி கமல மலர்த்தடத்தரையில் தருமலி நிழல் தவச்சாலை அதமைத்துப் பணியணி பற்பல பாங்கியர் சூழ அணிமலர் குழலுமை அருந்தவம் புரிதலும் அறிவைதன் அருந்தவம் அறிவோம் யாமென இருவரும் அறியா இமையவர் பெருமான் மானிடம் வேந்தும் வண்ணமதொழிந்து மானிட யோக மறையவன் ஆகிக் குடையொடு தண்டு நற்குண்டிகை கொண்டு மடமையில் தவம்புரி வாவிக்கரையிற் கண்ணுதல் வந்து கருணை காட்டித் தன்னருங்கூந்தல் தையலை நோக்கி மின்பரு நுண்ணிடை மெல்லியலாய் நீ என்பரத் தவமிங்கு இயற்றுவது என்றலுங் கொன்றைவார் சடையனைக் கூட என்றுரைத்தலும் நன்றெனச் சிரித்து நான் மறையோனும் மாட்டினிலேறி மான்மழுத்தடித்து காட்டினிற் சுழலையிற் கணத்துடன் நாடிப் பாம்பும் எலும்பும் வெள்ளலை மாலையும் சாம்பரும் அணிந்து தலையோடு ஏந்திப் பிற்ற கொண்டுழலும் பித்தன் தன்னை நச்சுநீர் செய்தவம் நகைதரும் நுமக்கென பூங்கொடி அருந்தவம் பூசுரன் குலைத்தலும் ஆங்கு அவள் நாணமுற்று அணிமனை புகுதச் செடியர் வந்து செழுமலர் குழலியை வாடுதல் ஒளிகென மனமிகத் தேற்றிச் சிந்துருவ வானுதற் செடியர் சேர்வோய் தந்ததாயிருவர் தாளினை வணங்கி வாவிக்கரையில் வந்தொரு மறையோன் பாவைதன் செங்கையைப் பற்றின நன்றலுங் தோடுலர் கமலத் தொடைமறை முனியை ஆடகமாடத்து அணிமனை கொணர்கென மாடகையாள் முரல் மங்கையரோடி நீடிய புகழாய் நீ எழுந்தருளென ஐமலர் குழலி வந்து எனை அழைக்கையில் அம்மனை புகுவன் என்று அந்தணன் உரைத்தலும் பொற்றொடி நீ போய்ப் பொய்கையில் நின்ற நற்றவ முனியை நடாத்திக் கொணர்கென சிவனை இகழ்ந்த சிற்றறிவுடையோன் அவனை யான் சென்றிங்கு அழைத்திடேன் என்று சிற்றிடை மடந்தையும் சீறினளாகி மற்றைய மாதர் மதிமுகம் நோக்கி நெற்றியில் கண்ணுடை நிமலருக்கல்லவென் பொற்பமர் கொங்கை பொருந்துதற்கரிதால் மானிட வேட மறையவன் தனக்கு யான் வெளிப்படுவதில்லை என்று செப்ப மனையிடை வந்த மாமுனி தன்னை இடையடி தொழுதல் இளையோர்க்கு இயல்பெனத் தந்தையும் தாயும் தகைபெற மொழியச் சிந்தை குளிர்ந்து சீறுதல் ஒளிந்து தாய் சொல் மறுத்தல் பாவமன்றஞ்சி ஆயுளை தானும் அவனெதிர் சென்று சுற்றி வந்து அவனடி சுந்தரி வணங்கி மற்றவன் தன்னை மனையிற் குணர்ந்து ஆதியாம் பகவற்கு அன்பனாகும் வேதியன் பழைய விருத்தன் என்றெண்ணி ஆசனம் நல்கி அருக்கியம் முதலா பாத பூசணைகள் பண்ணிய பின்னர் போனகம் படைத்துப் பொறிக்கரி பருப்புனை ஆண்பால் மாங்கனி அழகிய பலாற்றுளை தேன் கதலிப்பழம் சீர்வரப் படைத்து அந்தணன் தன்னை அமுது செய்வித்து சந்தனன் குங்குமம் சாந்திவை கொடுத்து தக்கோலத்தோடு சாதிக்காயும் கற்பூரத்தோடு கவின்பெறக் கொண்டு வெள்ளிலை அடைக்காய் விளங்கிய பொன்னின் உள்ளிய தட்டில் வந்து முன்வைத்து சிவனெனப் பாவனை செய்து நினைந்து தவமுறை முனிவனைத் தாளினை வணங்கி தேனமர் குழலி திருமுகன் நோக்கி மோனமாமுனி புன்முறுவல் காட்டிக் கற்றைச் சடையும் கரமொரு நான்கும் நெற்றியில் நயனமும் நீலகண்டமும் மானும் அளவும் மலக்கரத்திலங்க கூன்மதி நிலவும் கொளித்திட முடிமேல் வரந்தர் முதல்வன் மடைமயில் காணக் கரந்ததன் உருவங் காட்டி முன்னிற்ப மரகதமேனி மலைமகள் தானும் விரவொடு அங்கவன் அடி வீழ்ந்து இறைஞ்சினளே அரிய என் இந்திரன் அமரர் விஞ்சியர் கருடர் கிண்ணரர் காயவாசியர் ஏதமில் முனிவர் அவுணர் ராக்கதர் பூதர் இயற்கர் கிம்புருடர் அலகை சித்தர் தாரகை கந்தருவர்கள் முதலாய்க் கணிக்கனும் பதிவனன் கணத்தில் உள்ளவரும் மணிக்கருங்கலத்தினை வந்தடைந்ததன் பின் மண்டலங்குழலிக்கு வதுவை நாள் தென்றல் வந்து இலங்கு முன்றில் அகத்துப் பொந்திகள் பவளப் பொற்கால் நாட்டி மாணிக்கத்தால் வளைவல வரப்பி ஆணிப்பொந்தகட்டால் அழகுறவேந்து நித்தில மாலை நிறைரை தூக்கி பக்திகள் தோறும் பலமணி பதித்துத் தோரணம் நாட்டித் துகில் விதானித்துப் பூரணப் பொற்குடம் பொலிவுற வைத்து தெய்க்குத் தோறும் திருவிளக்கேற்றி பக்தி படர்முனை பாலிகை பரப்பிக்க கண்ணலுங் கமுகும் கதலியும் நாட்டிப் பன்மலர் நாட்டிப் பந்தர் சோடித்து நலமிகு கைகளோர் நஞ்சணிமிடற்றனைக் குலவிய திருமணக் கோலம் புனைந்தார் வரசுரர் மகளிர் மலைமகள் தானும் திருமணக் கோலம் செய்தனர் அங்கே
எம்பிரானையும் இளங்கொடி தன்னையும் மும்பரெல்லாம் ஒருங்குடன் கூடிக் கடலென விளங்குங் காவணன் தன்னிற் சுடர்வெளி பவளச் சுந்தரப் பலகையில் மறைமுகழ்ந்தேத்த மகிழ்ந்துடனிருத்தி பறையொலியோடு பனிவளையாற்ப வதுவைக்கு ஏற்ற மறைவிதி நெறியே சதுர்முகன் ஓமச் சடங்குகள் இயற்றத் தருகலன் ஒளிபொன் தாலி பூட்டிச் சிறுமதி நுதலியைச் சிவன் கைப்பிடித்தவின் அரிவலம் சூழ எரிவலம் வந்து பரிவுடன் பரிமளப் பாயலில் வையிப்போது அணியினருங் குழற்பூவைதனுடனே ஓத நீர் வேலை சூழுஞ்சை அம்பதிபுக ஏறார் வழியின் எண்திசை தன்னைப் பாரா தேவா பணிமொழி நீயென வருங்கருங்குழலாள் மற்றும் உண்டோவெனத் திருந்திளை மடந்தை திரும்பினள் பார்க்க களிரும் பிடியும் கலந்து விளையாடல் கண்டு ஒளிர்மணி பூணாள் உழவோனுடனே இவ்வகையாய் விளையாடுவோம் இங்கென அவ்வகையரனும் அதற்குடன்பட்டு மதகரியுரித்தோன் மதகரியாக மதர்வெளியுமை விடிவடிவமதாகி கூடிய கலவியிற்குவலயம் விளங்க நீடிய வானோர் நெறியுடன் வாழ அந்தணர் சிறக்க ஆனினம் பெருகச் செந்தழல் வேள்வி வேதாகமன் சிறக்க அறம்பல பெருக மரம்பல சுருங்கத் திறம்பல அரசர் சகதலம் விளங்க வெங்கரிமுகமும் வியன்புழைக் கையோடு அங்கரதலமும் மலர்ப்பதம் இரண்டும் பவளத்து ஒளிபோர் பந்துவர் வாயும் தவளக் கிம்புரித் தடமருப்பிரண்டும் கோடி சூரியர் போர்க்குலவிடு மேனியும் பேழை போல் அகன்ற பெருங்குட வயரும் நெற்றியில் நயனமும் முப்புரி நூலும் கற்றைச் சடையும் கவனக நீழ்முடியும் தங்கிய முரம்போல் தலைமடிச் செவியுமாய் அங்கரத்து அண்ணல் வந்து அவதரித்தலும் பொங்கரவணிந்த புண்ணியமூர்த்தியும் மங்கை மனமிக மகிழ்ந்து உடன் நோக்கி விண்ணுளோர்களும் பிரித்த நான்முகனும் மண்ணுளோர்களும் வந்துனை வணங்க அங்கவர் தங்கட்கு அருள்பரந்தருளி திங்கது தீர்த்துச் செந்நெறி அளித்துப் பாரணமாகப் பலகனி அருந்தி ஏரணி ஆளின் கீழ் இனிதிரு என்று பூதலந்தன்னில் புதல்வனை இருத்தி காதல் கூர்மடனடைக் கன்னியும் தானும்மை வளர் சோலை மாநகர் புகுந்து தெய்வநாயகன் திறந்து நிதிர்ந்தவின் வானவராலும் மானுடராலும் காணமர் கொடிய கடுவிலங்காலும் கருவிகளாலும் காலனாலும் ஒரு வகையாலும் உயிரழியாமல் திறம்பர மாதவன் செய்து முன்னாளில் வரம்பெறுகின்ற வலிமையினாலே ஐயமுச் சீயமுத்தடைப்படை சூழ கைமுகம் படைத்த கயமுகத்தவுணன் பொன்னுலக அளித்துப் புலவரை வருத்தி நிலத்தவரை ஈடுக்கண்படுத்து கொடுந்தொழில் புரியும் கொடுமையண்டேங்கி அடுந்தொழிற் குலிசத்து அண்ணலும் அமரரும் கரைபடு கண்ட கடவுளைப் போற்றி முறையுடக் கேட்டு முப்புறம் மெரித்தோன் அஞ்சலீர் என்றவர்க்கு அபயங்கொடுத்து அஞ்சுகைக் கரிமுகத்து அண்ணலை நோக்கி ஆனை மாமுகத்து அவனோடு அவன்தன் சேனைகள் முழுவதும் சிந்திடப் பொருது குன்றுபோல் வளர்ந்த குடற்படை கூட்டி வென்று வா என்று விடை கொடுத்தருள ஆங்கு அவன் தன்னோடு அமர்பல உடற்றி பாங்குறும் அவன்படை பற்றறக் கொன்றவின் தேர்மிசை ஏறிச் சினங்கொடு செறிவிற் கார்முகம் வளைத்த கயமுகாசுரன் மேல் ஒற்றை வெண்மருப்பை ஓடித்து அவன் உரத்தைச் சுட்டிட எறிந்தான் குருதி சோர்ந்திடவே சோர்ந்தவன் வீழ்ந்து துண்ணன எழுந்து வாய்ந்த மூடிகமாய் வந்து அவன் புறவே வந்த மூடிகத்தை வாகனமாக்கி எந்தை விநாயகன் ஏறி நனிப்பால் அறிந்தவன் மறுப்பு அங்கு இமனொடி அளவிற் செறிந்தது மற்றவன் திருக்கரத்தினிலே வெல்லவை கதிர்வேல் வெளிப்படைத்து அருளும் வல்லவை இதனைத்தன் மனையென மணந்தே ஓகையோடு எழுந்து ஆங்கு உயர்படை சூழ வாகையும் புனைந்து வரும்படி தன்னிற் கருச்சங்கோட்டிற் கயல்முகமுகேறும் திருச்செங்காட்டிற் சிவனை அர்ச்சித்து கணபதீச்சரமெனுங் காரண நாமம் பணபதி புகழ்தரு பதிக்குண்டாக்கிச் சங்கரன் பார்ப்பதி தனிமனம் மகிழ இங்கு வந்து அன்புடன் நெய்திய பின்னை கணங்களுக்கரசாய்க் கதிர்முடி சூட்டி இணங்கிய பெருமை பெற்றிருந்திட ஆங்கே தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் கந்தர்வர் யாவரும் வந்து இவன் ஏவல் செய்திருநாள் அதிகமாயுரைக்கும் ஆவணித் திங்களின் மதிவளர் பக்கம் வந்திடு சதுர்த்தியில் விநாயகர்க்குரிய விரதம் என்று எண்ணி மனாதிகள் கழித்து மரபொடு நோற்றார் இப்படி நோற்றிட்டு எண்ணிய பெருநாள் ஒப்பர்
உப்பரும் விரதத்தூரும் ஒரு சதுர்த்தியில் நோற்று நற்பூசை நுடங்காது ஆற்றிப் போற்றி செய்திட்டார் புலவர் ஐங்கரனை மறுமலர் தூவும் வானவர் முன்னே நிர்மலன் குமரன் நிறுத்தம் புரிந்தான் அனைவரும் கைதொழுது அடியினை போற்ற மனைகளற் சந்திரன் மனச்செருக்கு அதனால் பேழை போல் வயிறும் பெருத்த காத்திரமும் தாழ்துளைக்கையும் தலைமுறச் செவியும் கண்டனன் நகைத்தான் கரிமுகக் கடவுளும் கொண்டனன் சீற்றங்குபேரனை நோக்கி என்னைக் கண்டு இங்கி கழ்ந்தனை சிரித்தாய் உன்னைக் கண்டவர் உரைக்கு மித்தினத்தே பழியொடு பாவமும் பலவிதனமும் அழிவும் எய்துவரென்று அசனி போல் சபித்தான். விண்ணவரெல்லாம் மிக மனம் பெருவிக் கண்ணருள் கூறும் கடவுளித்தினத்திற் கோர வெஞ்சினமிகக் கொண்டனன் அந்நாள் மார்கழித் திங்கள் மதிவளர் பக்கம் சதியன் தொட்ட சற்றினல் விரதமன்று இதயத்து எண்ணி யாவரும் நோற்றார் இப்புவி மாந்தரியம்பிய விரதம் வைப்புடன் நோற்ற வாயினிச் சொல்வாம் குருமணி முடிவுனை குருகுலத் துதித்த தருமனும் எளிய நம்பியர் நால்வரும் தேவகி மைந்தன் திருமுகன் நோக்கி எண்ணிய விரதம் இடையூறு இன்றிப் பண்ணிய பொழுதே பலிப்புண்டாகவும் செருவினில் எதிர்த்த செருநரை வென்று மறுமலர் புயத்தில் வாகை சூடவும் எந்தத் தெய்வம் எவ்விரதத்தை வந்தனை செய்யில் வருநமக்கு உரியனப் பாட்டளி துதையும் துளாய் மார்பனும் கேட்டருள் வீரனக் கிளத்துதல் உற்றான் அக்கு நீர் அணியும் மரன் முதலளித்தோன் விக்கினந்தீர்க்கும் விநாயகமூர்த்தி ஓட வைத்திடும் பொன்னொத்த ஒளி விளங்கும் கோடி சூரியர் போர்க்குலவிய மேனியன் கடகரி முகத்தோன் காத்திரம் பெருத்தோன் தடவரை போலும் சதுர்ப்புயம் உடையோன் சர்வ ஆபரணமும் தரிக்கப்பட்டவன் உருமதிக் குளவி போல் ஒரு மறுப்புடையோன் ஒரு கையில் தந்தமும் ஒரு கையில் பாசமும் ஒரு கையில் மோதகம் ஒரு கையில் சபஞ்சை உத்தம மாலையோன் உருவினவின்படி சித்தி செய்வதனாற் சித்தி விநாயகன் என்று இமையவரும் யாவரும் துதிப்ப நன்றி தருந்திருநாமம் படைத்தோன் புரவலர் காணப் புறப்படும் போதும் செருவினில் யுத்தம் செய்திடும் போதும் வித்தியாரம்பம் விரும்பிடும் போதும் உத்தியோகங்கள் உயர்ந்திடும் போதும் ஆங்கவன் தன்னை அர்ச்சனை புரிந்தால் தீங்குறாது எல்லாம் செயமுண்டாகும். கரதலம் மைந்துடை கணபதிக்குரிய விரதம் ஒன்றுளது அதை விரும்பி நோற்றவர்க்குச் சந்ததி தழைத்திடும் சம்பத்துண்டாம் புந்தியில் நினைந்த பொருள் கைகூடும் மேலவர் தம்மையும் வென்றலாமென தேவகி மைந்தன் செப்பிடக் கேட்டு வளரும் விரதம் நோற்றிடும் இயல்பும் புகர்முகக் கடவுளை பூசை செய்விதமும் விரித்தமக் குறைத்திட வேண்டுமென்றிரப்ப வரைக்குடை கவித்தோன் வகுத்துரை செய்வான் தேரு நீராவணித் திங்களின் மதிவளர் பூர்வ பக்கம் புணர்ந்திடு சதுர்த்தியில் முந்தும் புலரியில் முரநீர் படிந்து சந்தி வந்தனம் தவறாது இயற்றி அத்தினம் முதலில் அங்கரக் கடவுளைப் பக்தியோடர்ச்சனை பண்ணுதல் வேண்டும். வெள்ளியாற் பொன்னால் விளங்கும் அவன்தன் ஒள்ளிய அருள் திரு உரு உண்டாக்கி பூசனை புரிய புகன்றனர் பெரியோர். ஆசிலா மண்ணால் அமைத்தலும் தகுமால் பூசை செய்திடும் இடம் புனிதமதாக்கி வாசமென் மலரில் மஞ்சளி தூக்கி கோடியங்கோசியம் கொடுவிதானித்து நீடிய நூல் வளை நிறைகுடத்திருத்தி விந்தசேர் சித்தி விநாயகன் உருவை சிந்தையில் நினைத்து தியானம் பண்ணி ஆவாகனம் முதல் ஐக்கிய பாத்திரம் வாகாராசமனம்பரை கொடுத்து 5 அமிர்தத்தால் அபிடேகித்து கந்தஞ்சாத்தி கணேச மந்திரத்தால் ஈஸ்வரபுத்திரன் என்னும் மந்திரத்தால் மாசு அகல் 2 பத்திரம் சாத்தி பொருந்துமை சுதன புகழு மந்திரத்தால் திருந்தும் பழிதத் தீபம் கொடுத்து பச்சருகுடன் 21 விதமாம் பத்திர புட்பம் பல உணர்ந்தே உமாசுதன் கணாதிபன் உயர்கரி முகத்தோன் குமாரகுரவன் பாசாங்குசகரன் ஏகதந்தன் ஈசுரன் புத்திரன் ஆகுவாகனன் அருளரு விநாயகன் சர்வகாரியமும் தந்தருள் புரிவோன் ஏரம்பமூர்த்தியனின் நாமங்களால் ஆரம்பத்துடன் அர்ச்சனை பண்ணி மோதகம் அப்பம் முதற்பணிகாரம் தீதகன் மாங்கனி தீங்கதலிப்பழம் வறுக்கை கவித்த மாதுளங்கனியோடு தரித்திடு நெட்டிலை தாளமுப்புடைக்காய்
பருப்புனை பொறிக்கறி பால் தயிர் போன கம்பிருப்புள சுவைப்பொருள் மிகவும் வைத்து உருத்திரப்பிரிய என்று உரைக்கு மந்திரத்தால் நிறுத்தல் மகற்கு நிவேதனம் கொடுத்து நற்றவர் புகன்ற நானாங்குபசாரம் முற்றவன் தன் உளம் மகிழ்ந்திடச் செய்து எண்ணந்தகுதியிரு விளப்பாளர்க்கு உன்னர சுவை சேரோதனம் நல்கிச் சந்தனம் முத்துத்தானம் தக்கினை அந்தணர்க்கீந்திட்டு அர்ச்சகன் தனக்குத் திருத்தகு விநாயகத் திருவுருவத்தை தரித்தவத்திரத்துடன் தானமாகக் கொடுத்து நைமித்திகமென நவிழ்தரு மறுவாள் இம்முறை பூசனை யாவர் செய்தாலும் எண்ணிய கர்மம் யாவையும் முடிப்பர் திண்ணிய செறிவிற்செய மிகப் பெறுவர் அரணிவன் தன்னை முன்னர்ச்சனை பண்ணி புறமொரு மூன்றும் பொடிபட எரித்தான் உருத்திரன் இவனை வாசன பண்ணி விருத்திராசுரனை வென்று கொன்றிட்டான் அகலிகை இவன் தாளர்ச்சனை பண்ணி பகர்தருங்கணவனைப் பரிவுடன் அடைந்தாள் தன்னார் மதிமுகத்தாள் தமையந்தி அந்நாள் இவனை அர்ச்சனை பண்ணி நன்னார் மனவும் நலனை அடைந்தாள் ஐங்கரக் கடவுளை அர்ச்சனை பண்ணி வெங்கத நிருதரை வேரறக் கழிந்து தசரதன் மைந்தன் சீதையை அடைந்தான் பகரதன் என்னும் பார்த்திபன் இவனை மகிழதும் தன்னில் மலர்பொடர்ச்சித்து பரநதி தன்னை வையகத்தழைத்தான் அட்ட தேவதைகளும் அர்ச்சித்திவனை அட்டபூகத்துடன் அமிர்தமும் பெற்றார் ருக்மணி என்னும் ஒன்றொடி தன்னைச் செருக்கொடு வவ்விச் சிசுபாலன்றான் பொண்டுமாம் அளவிற்குஞ்சர முகவனை வண்டுவான் மிளற்றா மலர்பொடர்ச்சித்து தாரியின் மறுத்தவன் தனைப் புறங்கண்டு யாமும் அங்கு அவளை இன்புறப் பெற்றோம் புகர்முகக் கடவுளை பூசனை புரிந்து மிக மிக மனத்தில் விளைந்தன பெற்றார் இப்புவி தன்னில் எண்ணுதற்கரிதால் அப்படி நீ அவனை அர்ச்சித்தால் எப்பொருள் விரும்பினீர் அப்பொருள் வருவீர் என்று கண்டறிந்தோன் எடுத்திவை உரைப்ப அன்று முதல் தருமனும் மனுஷரும் இவனை பூசனை புரிந்து கட்புலனிலான் மேந்தரை நாசனம் பண்ணி நராதிபர் ஆகி சிந்தையில் நினைந்தவை சகத்து நிச்சயம் கொண்டு அந்தமில் செல்லத்து அரசியல் பெற்றார் ஈங்கிறது நிற்க இவ்விரதத்தியல் ஓங்கிய காதை மற்றொன்றுரை செய்வாம் கஞ்சனான் முகந்தரும் காசிவன் புணர்ந்த வஞ்சக மனத்தாள் மாயைதன் வயிற்றில் சூரன் ஒன்றொருவனும் துணைவர் தோன்றி ஆர்கலி சூழ்புவி அனைத்தையும் அளித்தே சீருடைச் சுவர்க்கத் திருவிளங்கெடுத்தும் புரந்தரன் முதலிய புதல்வரை பருத்தியும் நிரந்தந்திய நெறி நடத்துதலால் ஆயிரங்கண்ணனும் அமரரும் முனிவரும் நீரங்கமுக்கென எடுங்கரங்கூப்பி இரசதகிரியுரை இறைவனை நோக்கி வரமிகுஞ்சூரன் வலிமகள் உரைக்க சுடர்விடு மணிமுடிச் சூரனை வெல்ல கதிர்விடு வடிவேல் கரதலத்தேந்தும் புதல்வனைத் தருவோம் போமின் நீரென அமரர் கோனுக்கு அரண்விடை கொடுத்துச் சமரவேல் வெளித்தையலும் தானும் கூடிய கலவையிற் கூடாது ஊடலும் ஓடிய வானோர் ஒருங்குடன் கூடி பாவகன் தன்னை பரிவுடன் அழைத்து சூரன் செய்யும் துயரமெல்லாம் உணர்வுந்தோர் கூறியன உரைப்ப காமனை எரித்த கடவுளென்றெஞ்சி பாவகன் பயமுறப் பயமுனக்கேதென உற்றிடுங்கருதலத்து உன்னையே தரித்தான் நெற்றியின் நயனமும் நீயே ஆதலிற் குற்றமடாது கூறு நீ சென்றன வானவர் மொழிய மற்றவன் தானுமச் சபையில் தரியாது ஏகி உமையாளுடனே அமையா இன்பத்து அமர்ந்திருந்த பள்ளி மண்டபம் பாவகன் குறுவலும் ஒள்ளிய மடந்தை ஒதுங்கி நாணுதலும் தெள்ளிதற் பிரமனும் தேயுவைக் கண்டு அருமுகப் பிள்ளையை அவன் கையில் எய்தலும் வறியவன் பெற்ற மான்பொருள் போலச் சோதினன் முடிச்சுடரோன் கொணர்ந்து வாதராசன் மலர்கையிற் கொடுப்ப நீதியோடு நின்று கையேந்தி போதனில் வாயுவும் பொறுக்க உண்ணாமல் தரும்புனற் கங்கை தன் கையிற் கொடுப்ப தரும்புனற் கங்கையும் தாங்க உண்ணாமல் பொருந்திரப் தரவணப் பொய்கையில் வைப்ப தன்னார் வதனத் தாமரை யாரும் கண்ணார் இரண்டும் கரமீராரும் தூணெனத் திரண்ட தோளீராரும் மானையில்லாதி வான்புடை கொண்டு அருமுகக் கடவுளங்கவதரித்திடலும் மருகிய உம்பர் மகிழ்வுடன் கூடி அரைமீன் களைப்பால் அளித்து இரண்டனுப்ப
ஆங்கவர் முலையுண்டு அருமுகந்தானும் ஓங்கிய வளர்ச்சியுற்றிடு நாளில் விமலனும் உமையும் விழையுவைத்தாறு தலைமகன் இருந்த சரவணத்தடைந்து முருகலர் குழலுமை முளைப்பால் ஊட்ட இருவரும் இன்பால் எடுத்தெடுத்தணைத்து தேவர்தம் படைக்குச் சேனாபதி எனக் காவல் கொண்டளிக்க கதிர்முடி சூட்டி அயில்வேல் முதற்பல ஆயுதம் கொடுத்து திசையெல்லாம் செல்லும் தேரு முன்றுதவி பூதப்படைகள் புடைவரப் போய் நீ ஓதுரும் அவுணரை ஒருத்திடனுப்ப இருளைப் பருகும் இரவியைப் போலத் தகுவரென்றவரைச் சமரிடை முறுக்கி குறுகுப் பேர் பரங்குன்ற முன்சூரன் மரமுந்துளைவட வடிவேல் விடுத்தே யாவரும் வியப்புற இந்திரன் மகளான் தேவகுஞ்சரியை திருமணம் புலந்திட்டு அமரர் கோனுக்கு அமரர் உலகளித்து குமரவேளுங் குவலயம் விளங்க அமராவதியில் அமர்ந்திருந்தான் சமரவேலுடைச் சண்முகன் வடிவு கண்டு அமரர் மாதர் அனைவரும் மயங்கி எண்டருங் கற்பினை இழந்தது கண்டே அண்டரெல்லாம் அடைவுடன் கூடி மாதொரு பாகனை வந்தடி வணங்கி மறுமலர் கடம்பனம் மாநகர் புகாமல் அருள் செய்ய வேண்டும் நீ அம்பிகாபதியனையுமே அவர் உரைப்ப விரையவந்தானும் குமரனைக் கோபம் கொண்டு முன்முனிய காவல் கொண்டம்பினை கட்டறுத்தலும் சேவலங்கொடியோன் தேசம் போகத் திருந்தலை உமையால் அருந்தியரெய்தி பருந்து முன் நிற்க மங்கையைப் பார்த்து மங்கை நீதான் வருந்துதல் ஒளியுதி அங்கேயாற் சூதறிந்தாடுவோம் பாவன வென்றதும் தோற்றதும் விளம்புவார் யாரெனக் குன்றமென் மொழியால் கூறிய சமயம் புற்றரவு அணிந்த புனிதனைக் காண அங்கு உற்றவன் திருமால் ஊழ்வினை வலியாற் சக்கரபாணியைச் சான்றெனக் குறித்து மிக்கதோர் சூது விருப்புடன் நாட சாயக நேரம் தடநெடுங் கருங்கண் நாயகி வெல்ல நாயகன் தோற்ப இன்பவாய்தழுமை யான் வென்றேன் என எம்பெருமானும் யான் வென்றேன் என ஒருவருக்கொருவர் உத்தரம் பேசி இருவரும் சாட்சி இவனைக் கேட்ப மாமனை வதைத்த மான்முகம் நோக்கி காமனை எரித்தோன் கண்கடை காட்ட வென்ற நாயகி தோற்றாள் என்றும் தோற்ற நாயகன் வென்றான் என்றும் ஒன்றிய பொய்க்கரியுடன் அங்குரைப்ப கன்றிய மனத்தொடு கவரி அங்கு உறுத்து நோக்கினி இருந்தும் ஒன்றிலை உண்மை வாக்கினில் ஒன்றாய் மனத்தினில் ஒன்றாய் மெக்கரி உரித்தோன் வதனன் நோக்கி பொய்க்கரி உரைத்த புன்மையினாலே கனலென வயிற்றில் கடும்பசிகனற்ற நிலமிசை குருட்டு நெட்டுடற்பாம்பாய்க் கடகரி முகத்து கடவுள் வீற்றிருக்கும் படதர நிழலிற் கிடவெனச் சவித்தாள் முளரிகள் பூத்த முகில் நிறத்துருப்போய் துளவு அணி மனுமனும் துணை வெளி இழந்தே ஆண்டரைக் கணத்தில் 1000 யோசனை நீண்ட வைப்பாந்தள் நட்டுடல் எடுத்து வளர்மறுப்போன்றுடை வள்ளல் வீற்றிருக்கும் கிளர்ச்சினை யானில் கீழ் கிடந்ததனால் திரிகடக்கடியின் திருமுகக் கடவுளும் வழிபடும் அடியார் வல்வினை தீர்ந்தே எழில் பருவள மரத்தின் கீழ் இருந்தான் கம்பமாமுகத்துக் கடவுள் தன் பெருமையை அம்புவியோர்க்கு அறிவிப்போமென உம்பருலகத்து ஓரளி கன்னியர் தம்பநூல் ஏணியில் தாரணி வந்து கரிமுகக் கடவுளைக் கைதொழுதேத்திக் கார்த்தியைக் காத்த கழித்த பின்னாளில் ஆர்த்த கலிங்கத்து அணிகளை வாங்கி 21 இலை இன்புறக் கட்டி ஒருபோது குண்டி உண்டொரு மனமாய் வேதத்து ஆதியும் பூமியில் எழுத்தும் ஆதி விநாயகர்க்கு ஆன எழுத்தும் ஊன்றெழுத்து அதனால் மொழிந்த மந்திரமும் தேர்ந்தருங்குழலியர் சிந்தையுட்சபித்தே உரைதரு 16 உபசாரத்தால் வரமகள் தனதலையை மலிவாடு காட்டி 20 நாளும் இப்படி நோற்று மற்ற நாள் ஐங்கர மாமுகன் பிறந்த அற்ற நாட்சதியமும் 6ஆம் பக்கமும் சேரும் அத்தினத்தில் தெளிமுனலாடி வாரண முகத்தோன் வருவருங்கோயில் சீர்வர மளிகை திருவிளக்கேற்றி குலவு பொற்கலைகள் கொடுவிதானித்து மலர் பல தொடுத்தெடு மாலைகள் ஆற்றிக் கொலை புரி வடிவேற்கு முன் வருகை மலைமுகக் கடவுளை மஞ்சனமாட்டி பொற்களை நல்லூர் பூந்துகில் சாத்தி சொற்பரு சந்தனன் சுகந்தம் பூசிச் சேர்ந்தி செண்பகம் செங்களி நீரோடு குருந்து மல்லிகை கொங்கொழு பிச்சி கருமுகை முன்னை கடிகமல் பாதிரி மறுவிழியாளன் மகளிர் வாட்சி தாமரை முல்லை தலை அவள் கொன்றை பூமலர் நொச்சி பூத்தமைக் குவளை காந்தள் ஆத்தி கடம்பு செவ்வந்தி வாய்ந்த நெல்லெருக்கு மலர்க்கிற வீரம் பச்சிலை நொச்சி படர்கொடி அருகு முத்தளக் குவினம் முதலிய சாத்தி
தூப தீபங்கள் சுவம்பரக் கொடுத்தே அப்பம் மோதகம் வள்ளல் உருண்டை முப்பழந்தேங்காய் முதிர்மொழிக் கரும்பு சீனிதேன் சர்க்கரை செவிள நீருடன் பாலறி நெய்தயிர் பருப்புடன் போனகம் கற்பகக் கடவுள் கழித்திடத் திருமுன் பொற்புறப் படைத்துப் பூசனை பண்ணி நோற்பது கண்டு நோலாது இருந்த பாப்புருவாகிய பஞ்சாயுதனும் யாப்பரு கொங்கையிற் யானும் நோற்பேனா அங்கு அவன் தனக்கும் வேண்டுவதளித்துப் பாங்கொடி விரதம் வரைந்து நோற்பித்தார். அண்டர் நாயக நாமெங்கரன் அருளால் விண்டும் பண்டுடன் வேடம் பெற்றே உன்னையா மகர்கூந்தூமையொடு விமலன் கஞ்சனான் மலர்ப்பதங்கை தொழுதிடலும் பஞ்சிமென் சீரடி பார்ப்பதி நெஞ்சின் வெஞ்சினம் மிகுந்த விமலனை நோக்கி யானிடுஞ்சாவும் நீக்கியது ஏனென மானிடுங்கண்ணி மணிக்கது அடைப்ப இறையவன் இதற்குக் காரணம் மேதன மறிகடல் துயிலும் மாயவன் உரைப்பான் புரைமறுப்பொன்றுடைப்பிள்ளை அன்றெனக்குத் தந்தருள் புரிந்த தவப்பயன் இதனச் சிந்தை மகிழ்ந்து தேவர் தேவனும் பூங்கொடி அடைந்த பொந்தாள் நீங்கி சாங்குமுன் உரைத்த சக்கரபாணி இக்கதை சொல்ல அக்கணி சடையனும் மிக்க நல்விரதம் விருப்புடன் நோற்ற பின் மாதுமை அடைந்த வந்தாள் நீங்கி நாதனை அணுகிட நம்பனன் நகைத்தான் நானோ வந்து நகையானதுவென தேநேர் மொழியாள் தெளியக் கூறென நன்மதி நுதலாய் நானிலந்தன்னில் உன்மகன் நோன்பின் உறுதி அறிந்து சிந்தை மகிழ்ந்து சிரித்தேன் யானென அந்தமில் அரணை ஆயிலை வணங்கி பொருந்தூர் அறவேல் போக்கிய குமரன் வரும்படி யானும் வருந்தி நோற்பேனென இறைவன் கதை சொல்ல ஏந்திழை நோற்றபின் குறமட மணலை குணமணம் புரிந்தோன் சுடர்வடி வேலோன் தொல்வினை தீர்ந்து தாதுமை வண்டுளத் தாமத்தானனே வாதுமையாளை வந்து கண்டனனே கண்ணனி கண்ணிலாக் கட்சவியாகெனத் தன்னருங்குழலுமை சாமமிட்டதுவும் அக்கு நீர் அணியும் மரன்முதல் அளித்த விக்கின விநாயக விரதம் நோற்று அதன்பின் சுடற்கதை ஏந்தும் துளவ மாலை விடப்பணி உருவம் விட்டு நீங்கியதும் பருவிகொள் கூத்துடை பரமனும் நோற்று கௌரி அன்று அடைந்த கபாடந்திறந்ததும் பாசமென் குழலுமை மாதுமை நோற்று தேசம் போகிய செவ்வேள் வந்ததும் வானவர் நோற்று வரங்கள் பெற்றதும் நாரத முனிவன் அவன்றிடக் கேட்டேன் இந்நிலந்தன்னில் இவ்விரதத்தை மன்னவன் வச்சிரமாலி முன்னோற்று காயத்தெழுந்த கடும்பிணி தீர்ந்து மாயிரும் புவியன் மன்னனாய் வாழ்ந்து தடமுலைத்திலோத்தமை தனை மனம் புணர்ந்து மழவிளை போற்பல மைந்தரைப் பெற்று கடமுறை வெள்ளியங்கையிலுற்றான் பரிவொடு விரதம் பாரகந்தன்னில் விரைகமிழ் நறுந்தார் விக்கிரமாதித்தன் மறிகடற்புவி வர வருந்தி நோற்றிடு நான் மற்றவன் காதல் மடவரல் ஒருத்தி இற்றிடையும் உடையாள் இலக்கண சுந்தரி மெத்த அன்புடன் இவ்விரதம் நோற்பேனென அத்தந்தன்னில் அணியிலை சரித்து சித்தம் மகிழ்ந்த சில நாள் நோற்றபின் உற்ற நோன்பின் உறுதி மறந்து அகட்டிய இளையைக் காரிகை அவிழ்த்து வெற்றிய குவையின் மாடே போட அங்கது தழைத்தே அலரும் தளிருமாய் பாங்குற ஓங்கிப் படர்வது கண்டு வெப்பஞ்சேரியிற் போய்ச் சிறையிருந்த பூப்பையில் குழல் சேர் பொற்றொடி ஒருத்தி அவ்வியமில்லாள் அவ்விடந்தண்ணீர் கொவ்வை அடகு கொய்வாள் குறுகி இளையது கிடப்பக் கண்டு அவள் எடுத்து குலைதவள் வரி விழி கோதை கை கட்டி அப்பமுடு அடைக்காய் அவை பலப்படுத்து செப்பமுடனே திருந்திளை நோற்றிடக் கரிமுகத்து அண்ணல் கருணை கூர்ந்து பண்டையில் இரட்டி பதமவட்கருளி கொண்டு போய் அரசனும் கோயிலுள் வைத்தான் விக்கிரமாதித்தன் விழிதுயில் கொள்ள உக்கிரமான உடைமணி கட்டி தண்டையும் திலம்புந்தாளின்று ஒலிப்ப கொண்டல் போல் வரும் குஞ்சர முகத்தோன் மனமிகக் கலங்கும் மன்னவன் தன்னிடம் கனவினில் வந்து காரணமாக லக்கண சுந்தரி இம்மனை இருக்கிற் கலக்கம் வந்திடும் கழுத்திடு புறத்தன துண்ணன எழுந்து துணைவியை நோக்கி கண்ணுறக் கண்ட கனவின் காரணம் அண்ணல் உரைத்திடும் அவ்வழி தன்னில் ஆனை குதிரை அவை பல மடிபுற மாநகர் கேடுறும் வகையது கண்டு மெப்பொழுது இவளிங்கி இருக்கலாகாதென அயற்கடை அவனும் அகற்றிய பின்னர் வணிகன் தனது மனை முகுந்திருப்ப மணியும் முத்தும் வலிய கல்லாய் விட அணியிலை தன்னை அவனும் அகற்ற உழவர் தன் மகையில் உற்றவள் இருப்ப வளர்வயிர் அழிந்து வளம்பல குன்ற
அயன்மனை அவரும் அகற்றிய பின்னர் குயவன் மனையிற் கொற்றொடி செல்ல குயற்கலம் உடைந்து கொள்ளை போக அயற்கனை அவனும் அகற்றிய பின்னர் தூசு தூயதாக்கும் தொழிலோர் மனை புகத் தூசுகள் எல்லாம் துணிந்து வேறாகத் தூசரும் அவனைத் தூரஞ்செய்ய மாலைக்காரன் வளைமனை புகழரும் மாலை பாம்பாம் வகையது கண்டு ஞாலம் எல்லாம் மடுங்க வந்துதித்தாய் சாலவும் பாவினி தாண்டார் என எம்மனம் மிகவும் மேவி மணிபுரா அம்மனை அவனும் அகற்றிய பின்னர் அவ்வை தன்மனை அவள் புகுந்திருப்ப அவ்வை செல்லும் மகங்கள் தோறும் வைதனர் எறிந்தனர் மறியத் தள்ளினர் கைகொடு குற்றினர் கண்டோர் பழித்தனர் அவ்வை மீண்டுதன் நகமதிற் சென்று இவ்வகை கண்ணினி யாரென வினாவக் காத்தாண்டு உலக கருணையோடாண்ட மாத்தாண்ட ராசன் மாமகள் ஒருத்தி எல்லார்க்கும் ஒத்தாள் லக்கண சுந்தரி சொல்லு விக்கிரம சூரியன் மணியன சீர்கட இருந்த தெரிவே நோக்கி நீரது கொண்டு நிலமிழுகடுகெனச் சாணி எடுக்கத் தையலும் சென்றாள் சாணியும் முழுத்து தண்ணீர் வற்றி பேணிய புழுவாய்ப் பெரிது தோன்ற மானீர் விழியால் வருந்துதல் கண்டு தானே சென்று சாணி எடுத்து தண்ணீர் கொணர்ந்து தரைமெழுக்கிட்டு மண்ணிய வீட்டில் மணிவிளக்கேற்றி புத்தகம் எடுத்து வாவெனப் புலக புத்தகம் பாம்பாய் பொறிந்து நின்றாட மெத்த அவன் நடுங்கி வீழ்ந்து அவள் கிடப்ப கொவையங்கனிவாய்க் கோதையை விலக்கி அவ்வைதானே அகமதிற் சென்று புத்தகம் எடுத்து பொருந்தப் பார்த்து வித்தக நம்பி விநாயகமூர்த்தி கற்பகப் பிள்ளை செய்காரியம் இதுவென உத்தமி அவ்வை உணர்ந்து முன்னறிந்து தவனறி பிழைத்த தையலை நோக்கி நுவலரும் விநாயகன் ஒன்று நோற்றிடு எனக் கருத்து மூளை காப்பு கட்டி அப்பமும் அவளும் மாம்பழ வண்டமும் செப்பமுமாகத் திருமுன் வைத்தே அவ்வை கதை சொல் ஆயிலை கேட்டு மத்தகக் களிற்றின் மகாவிரதத்தை வித்தகமாக விளங்கிளை நோற்று நற்பக நம்பி கருணை பெற்றதின் பின் சக்கரபால சைனியத்தோடு விக்கிரமாதித்தன் வேட்டையிற் சென்று தானும் சேனையும் தண்ணீர் விரும்பி எவ்வகை செய்வோம் என உளம் மெலிந்தே அவ்வை தன்மனை அங்கு அவன் அணுக இதும் தாகமும் இழைப்புங் கண்டு செவ்வே அவற்றை தீர்க்க எண்ணி லக்கண சுந்தரி என்பவள் தன்னை அப்பமுன் நீரும் அரசர்க்கருள் எனச் செப்பிய அன்னை திருமொழிப்படியே உண்ணி நீர்க்கழகமும் ஒரு பணிகாரமும் பன்னேர் மொழியால் பார்த்திவர்க்குதவ ஒப்பரு உடையும் உயர்படை வேந்தனும் பப்பசி தீர அருந்திய பின்னர் ஆனை குதிரை அவைகளும் உண்டும் தானது தொலையாத் தன்மையைக் கண்டே இவ்வகை சமைத்த நீ யாரென வினவ மவ்வலங்கூழலால் மௌனமாய் நிற்ப அவ்வைதான் சென்று அரசர் குலைப்பாள் கணபதி நோன்பின் காரணங்காணிது குணமுடை இவளுன் குலமனையாட்டி இலக்கண சுந்தரி என்று அவ்வை கூற மங்கையை நோக்கி மனமிக மகிழ்ந்த திங்களில் வெள்ளி திவிகையிலேற்றிக் கொண்டூர் புகுந்தான் கொற்றவேந்தனும் ஒன்றொடியாரில் உயர்வதம் உதவினன் சிந்துர நுதலார் சென்றடி பணியச் சுந்தரி இருந்தால் சுகத்துடன் மகிழ்ந்தே காப்பு கரும்பு மிளநீரும் காரள்ளும் தேனும் விரும்பும் அவள் பலவும் மென்மேல் மருந்திக் குணமுடையனாய் வந்து குற்றங்கள் தீர்க்கும் கணபதியே இக்கதைக்கு காப்பு திருவிளங்கு மால்மருகா சேவுதனிலேறி வரும் மறன்றாள் என்றருளும் ஐந்தா முருகனுக்கு முன்பிறந்த யானை முகவா உனைத் தொழுவேன் என் கதைக்கு நீ என்றுங்காப்பு நூற்பயன் பொன்னு மிகும் கல்வி மிகும் புத்தரோடு பொருளும் மன்னன் நவமணியும் வந்தணுகும் உன்னி ஒரு கொம்பின் யானை முக உத்தமனார் நோன்பின் திருக்கதையை கேட்கச் சிறந்தே பொற்பனைக்கை முற்கண் போர் முகத்து பொன்மவிழி கற்பகத்தின் நோன்பின் கதை தென்னைச் சொற்பெருகக் கற்றவரும் நோற்றவரும் காதலித்து கேட்டவரும் பெற்றிடுவார் கற்பகத்தின் பேரு வெள்ளை எருது ஒரு பிரிசடையோன் பெற்றெடுத்த பிள்ளையார் நோன்பின் பெருங்கதையை உள்ளபடி நோற்றார் மிக வாழ்வார் நூலாது அருகிருந்து கேட்டோர்க்கும் வாராது கேடு சூழிலால் நோற்கிற் சுதரை மிகப் பெறுவார் சால மிகும் பெங்கரியார் சாம் நோற்கில் மேலை பிறப்பெல்லாம் நல்லவரும் செல்வமெய்தி சிறப்பிலே வாழ்வார் சிறந்து. பிள்ளையார் கதை முற்று பெற்றது. நன்றி.